வணக்கம். சினிமா பேசுவோம் நண்பா. தளபதி விஜய் அண்ட் வெங்கட் பிரபு காம்பினேஷனில் கோட் படத்தோட தேர்ட் சிங்கிள்லாம் ஸ்பார்க் பார்ட்டோட எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன் தளபதி ஃபேன்ஸுக்கு ஆகட்டும் அண்ட் யுவனோட ஃபேன்ஸுக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னு தான் நம்ம சொல்லணும். அது எதனாலன்னு தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நான் முன்னாடி ஏன் இவ்வளோ நாளாக வீடியோ போடலன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் ரிகவர் ஆகிட்டு வரேன். அண்ட் அட் த சேம் டைம் இப்போ நான் பேசுகிற இந்த ஒரு வாய்ஸ் ஓவர் கூட கொஞ்சம் என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் லோ டோனாக இருக்கலாம். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தளபதி அண்ட் யுவனோட ஃபேன்ஸ் எல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஆக்சுவலி கோட் படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனே இருந்துச்சு. பட் எப்போ இந்த ஸ்பார்க் சாங் வந்துச்சோ அப்போவே கோட் படத்துக்கு கூட இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே சுக்குநூறாக உடஞ்சி போச்சு. தளபதி விஜயோட படங்கள்னாலே டான்ஸ்க்குன்னு செப்பரேட்டாக தான் பாட்டுங்களே இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா செல்ஃபி புள்ள, ஆலப்புறா தமிழன், வெறித்தனம், வாத்தி கம்மிங், அரபிக் குத்து, ஜாலியா ஜிம்கானா அண்ட் நான் ரெடி மாதிரி பாட்டு எல்லாமே தளபதி விஜய் டான்ஸ்க்காகவே ஒரு ஹைலைட் போர்ஷனாக இருந்துச்சு. அதே நேரத்தில் தளபதி ஃபேன்ஸ்க்கும் நான் சொன்ன இந்த பாட்டு எல்லாமே ஒரு பிடிச்ச பாட்டாகவே இருக்குது இப்போ வரைக்கும். பட் கோட் படத்தில் வந்த பாட்டு தளபதி விஜயோட டான்ஸும் ஹைலைட்டாக ஆகலை அண்ட் அவரோட ஃபேன்ஸ்க்கும் பிடிச்ச பாட்டாக எதுவுமே இருக்கல. குறிப்பாக இந்த ஸ்பார்க் சாங்கில் தளபதி விஜயை டிஏஜிங் டெக்னாலஜியில் யங்கராக காமிச்சிருந்தனால ரொம்பவே கிரிஞ்சாகவும் இருக்குது. தளபதியோட ஃபேன்ஸ்க்கு கோட் படம் ஃப்ளாப் ஆகிடும்னு முடிவே பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, கோட் படத்தோட ஆர்டிஸ்ட் தொலைச்சு போனால் கூட நமக்கு வந்து பிரச்சனையே இல்லைன்ட்டு சில பேர் மீம்ஸ் போட்டு கலாய்க்கிறாங்க. லியோ படத்தில் தளபதி விஜயை பார்த்திபன் கேரக்டரில் வயசான மாதிரி தெரிய ரொம்பவே கஷ்டப்பட்டோம்னு லோகேஷ் கனகராஜ் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். பார்த்திபன் அண்ட் லியோட போர்ஷனில் தளபதி விஜய் பார்க்குறதுக்கு யங்காக தான் இருப்பார். வயசான ஆக்டர் இல்லை ஆக்ட்ரஸ்க்கு தான் யங்காக தெரிய டிஏஜிங் டெக்னாலஜி தேவைப்படும். எக்ஸாம்பிளுக்கு கல்கி படத்தில் அமிதாப் பச்சனை யங்கராக காமிக்க டிஏஜிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க. அது நல்லாவும் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி டிஏஜிங் டெக்னாலஜி இல்லாத டைமில் ஹீரோவை யங்கராக காமிக்க ஒன்று ஹீரோவை வெயிட் லாஸ் பண்ண வைப்பாங்க, இல்லைனா வேற ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வச்சு நடிக்க வைப்பாங்க. அப்படி எந்த படங்களும் பார்த்தோம்னா ஜில்லா படத்தில் விஜயோட சின்ன வயசு போர்ஷனில் பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வச்சு தான் நடிக்க வச்சாங்க. அதே நேரத்தில் ஹீரோவை வெயிட் லாஸ் பண்ண வச்சு அவங்களை எங்கார காமிச்ச ஒரு சில படங்களும் இருக்குது. அது எந்த படம்னு சொல்லும்போது உங்களுக்கே நீங்களே கெஸ் பண்ணியிருக்கலாம். ஆமாம், சூரியப்புற்று படத்தில் சூர்யாவோட யங்கர் ஏஜ் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா சூர்யா வெயிட் லாஸ் பண்ணி நடிச்சிருப்பார். சூரியப்புற்று ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா சூர்யா வயசான மாதிரி தெரிய மாட்டார். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வெயிட் லாஸ் பண்ணி அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஸ் கொடுத்துருப்பாரு நடிகர் சூர்யா. அது மட்டும் இல்லை, மாஸ்டர் படத்தில் விஜய் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஜேடியோட டிரான்ஸ்ஃபர்மேஷனில் பார்க்க எங்கே தான் இருப்பார். இதே மாதிரி உலகநாயகன் கமல்ஹாஸோட நாயகன் படத்தில் வயசான மாதிரி தெரிய தலைமுடியெல்லாம் கொஞ்சம் ஷேவ் பண்ணி கூட சேர்த்து தலைமுடியும் பிடுங்க வச்சுருக்கிறாங்க. இப்படி டிஏஜிங் டெக்னாலஜி மட்டும் தான் ஒரே வழின்னு சொல்ல முடியாது. ஆக்டர் அண்ட் டைரக்டர்ஸ் மனசு வச்சாங்கன்னா ஓவரால் லுக்கை கூட சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஏன்டா அழுகுற? ஒண்ணு பிடிக்குதுன்னு சொல்லு, இல்ல பிடிக்கலன்னு சொல்லு. அது என்ன அழுகிறது? தளபதியோட ஃபேன்ஸ் அவங்களே கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து செஞ்ச ஸ்டில்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. மேபி இந்த லுக்கை வெங்கட் பிரபு பார்த்து மறுபடியும் சேஞ்ச் பண்ணதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தளபதி விஜய் சினிமாலேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு பாலிடிக்ஸ் போக போகிறாரு. தளபதி 69க்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஏன்னா பாலிடிக்ஸ் போக போகிறதுனால கோட் படத்துக்கும் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. எதனாலன்னு பார்த்தோம்னா ஆக்டர் சிம்பு அண்ட் ஆக்டர் அஜித்துக்கு கம்பேக் கொடுத்தவர் தான் டைரக்டர் வெங்கட் பிரபு. அண்ட் ரீசெண்டாக தளபதி விஜய்க்கு ஒரு கம்பேக் தேவைப்படுது. எதனாலன்னு பார்த்தோம்னா 2021 மாஸ்டர் படத்துக்கு அப்புறமா வந்த பீஸ்ட் அண்ட் லியோ படங்களுக்கு ஆடியன்ஸ்க்கு சாட்டிஸ்ஃபை ஆகாத படங்கள்னே நம்ம சொல்லணும். பட் தளபதி விஜய்க்கு ஒரு லக் ஃபேக்டர் இருக்குது. இந்த ஒரு லக் ஃபேக்டர் வேறு எந்த ஹீரோவும் வரதுக்கான வாய்ப்பும் இல்லை. அது என்னன்னு பார்த்தோம்னா விஜய் நடித்த படங்கள் நல்லா இருக்குதோ இல்லையோ, ஆனால் இன்வெஸ்ட் பண்ண ப்ரொடியூசருக்கு எந்த ஒரு லாஸும் ஆகாது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா வாரிசு அண்ட் துணிவு கிளாஷ் ஆனப்போ துணிவு வாரிசு படத்தை விட நல்லா இருந்தாலும் வாரிசு படத்துக்கு தான் அதிகமான கலெக்ஷன் வந்துச்சு. அதே மாதிரி பீஸ்ட் படத்துக்கு எல்லாரும் கழுவி ஊற்றுனாக்கா கூட பாக்ஸ் ஆஃபீஸில் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். அது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே ஜெயிலர் படம் ஆடியோ லான்ச்லேயே சொல்லியிருப்பார். அதனால பெரிய பிரச்சனை வந்துச்சு. பட் அந்த டாப்பிக்கெல்லாம் நாங்கள் இப்போ போக வேண்டாம். இன்னும் லியோ படத்தில் கூட பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் எல்லாம் வந்தாக்கா கூட ஓவரால் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனுக்கு குறையே இருக்குல்ல.
அதுவே வேறு ஹீரோனோட படங்கள் நல்லா இல்லைன்னா கலெக்ஷன் பெருசாக இருக்காது, கலெக்ஷன் இந்த அளவுக்கு கூட வராது. இன்ஃபேக்ட் போட்ட காசு கூட திருப்பி எடுக்கிறதுக்கு ப்ரொடியூசர்ஸ் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அதில் ஒரு சில எக்ஸாம்பிளுக்கு வந்த ஒரு சில படங்கள் எதுன்னு பார்த்தோம்னா, அது எந்த நடிகரோட படம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினியோட பாபா படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே பெரிய லாஸ் அனுபவிச்சாங்க. ஏன்னு பார்த்தோம்னா, பாபா படம் அந்தளவுக்கு சரியான ஒரு ஃப்ளாப்பான படமாக இருந்துச்சு. அதுவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட டாப் 1 பொசிஷனில் இருந்தப்போவே. ஆனால் தளபதி விஜய்க்கு இந்த மாதிரி நிலைமை எப்போவுமே வரவே இல்லை. இன்ஃபேக்ட் பாபா படத்துக்கு லாஸ் வந்துட்டு காம்போசிஷன் ரஜினி அவர்களே கொடுத்தாரு. ஏன்னா படத்தோட ப்ரொடியூசர் ரஜினியாக தான் இருந்தார் பாபா படத்து. இதில் வேடிக்கையான விஷயம் என்னென்னா, தளபதி விஜய் சினிமாவுக்கு வந்த புதுசில் இதெல்லாம் ஒரு மூஞ்சா, இந்த மூஞ்சை நம்ம காசு கொடுத்து பார்க்குறோமான்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணாங்க. இப்போ அதே மாதிரி தான் அவர் சினிமா விட்டு விலகிற டைமில், அதாவது சினிமாலேருந்து பாலிடிக்ஸ் போகிற அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, அதே ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் வச்சு தான் கலைச்சிட்டு இருக்கிறாங்க. இது வந்துட்டு ஒரு கோஇன்சிடெண்ட்டாக, இல்லை ஒரு பூமராங்கா, இல்லை ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃபான்னு சொல்கிறதுக்கு எனக்கு தெரியல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். காலிவுட்டை தவிர டாலிவுட், பாலிவுட் அட் த சேம் டைம் சாண்ட்லுட் கூட 1000 கோடி கலெக்ஷன் அசால்ட்டாக வருது. பட் தமிழ் சினிமாவில் இன்னும் நல்ல கண்டென்ட் படங்கள் கொடுக்கவே முடியல. தளபதி விஜய் ஒருவேளை பாலிடிக்ஸ்லேருந்து கொஞ்சம் ஓய்வெடுத்து ஒரு நல்ல டைரக்டர் கூட கொலாபரேட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக 1000 கோடி கலெக்ஷன் வருது. ஏன்னா அவரோட ஆவரேஜ் படங்களுக்கே ஒரு நல்ல கலெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதை நம்ம கண்ணாலே பார்த்தோம். ஒருவேளை கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் வந்துட்டு எல்லா ஹீரோஸ்க்குமே அண்ட் எல்லா லெஜெண்ட்ஸ்க்குமே கோட்னு தான் சொல்லுவாங்க. ஒருவேளை தளபதி விஜய் படோட கோட் படம் வந்துட்டு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமாக இருக்குமா, இல்லை கார்பேஜ் ஆஃப் ஆல் டைம், இல்லைனா குப்பை படமாக இருக்குமா? ஏன்னா சமீபத்தில் பெரிய ஹீரோங்களோட படங்கள் எல்லாமே சுக்குநூறாக ஃப்ளாப் ஆகிறது வந்துட்டு நம்ம கண்ணால் பார்த்துட்ருக்கோம். ஹீரோங்களோட படங்கள் மட்டும் இல்லை, டைரக்டரோட படங்கள் கூட நம்ம சொல்லணும். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர், ஹரி மாதிரி டைரக்டர்ஸ் எல்லாமே ஒரு காலத்தில் நம்ம வியந்து பார்த்த ஒரு சில இயக்குனர். பட் அதே வரிசையில் நம்மளோட வெங்கட் பிரபுவும் வருவாரா, இல்லை ஒரு நல்ல படமாக இந்த வருஷம் அவர் கொடுக்குவாரா, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமாக அவரோட படம் வந்துட்டு கோட்டாக அந்த பேரை அவர் காப்பாற்றுவாரா, அதை அங்கே பொறுத்துறது தான் பார்க்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னா